உண்மையை பற்றி நான் ஒரு முக்கியமான மெசேஜ் சொல்லிக்கிறேன். உண்மைக்கு எந்த அளவுக்கு பலம் இருக்குது, எந்த அளவுக்கு மாற்ற முடியாது அப்படின்னா, அதாவது உண்மையை பொய் ஆக்க முடியாது, ஆனால் பொய்யை உண்மையாக்கிடலாம். புரியுதுங்களா? அதாவது கொஞ்சம் விவரமாக சொல்லப்போனால், உண்மை எப்போவுமே உண்மை தான். இப்போ பொய் அது பொய் தான். ஆனால் அந்த பொய்யை உண்மை பண்ணிடலாம். எப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் சொல்கிறாரு, நான் ஒருத்தருக்கு டிஃபன் வாங்கி தந்தேன் அப்படி சொல்கிறாரு. அது உண்மையாகவே பண்ணியிருக்காரு வச்சுங்க. ஸோ தட் இஸ் ரியாலிட்டி. அதை சேஞ்ச் பண்ண முடியாது. ஆனால் அதே அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு மேட்ரு, நான் ஒருத்தருக்கு டிஃபன் வாங்கி தந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பொய் சொல்கிறாரு. ஆனால் அவர் டிஃபன் வாங்கி தரல. அப்படி இருக்கும்போது அதை அது அவர் அப்போ சொல்கிறது பொய், சரியா? அந்த பொய்யை எப்படி உண்மையாக்கலாம் அப்படின்னா, அடுத்த நாளோ இல்லைன்னா அந்த நாளோ அந்த சொன்ன பொய்யை, அந்த டிஃபன் யாருக்கு வாங்கி தரேன் அப்படி சொன்னாரோ அவருக்கு டிஃபன் வாங்கி தந்துட்டா அந்த பொய் உண்மையாகிடும். புரியுதுங்களா? அதனால் உண்மையை மாற்றவே முடியாது, பொய்யை மாற்றிடலாம். உண்மை தான், பொய் தான். உண்மைக்கு வலிமை அதிகம் இருக்குது. அதனால் உண்மையாக இருக்கிறது எப்போவுமே நல்லது. எனக்கு உண்மை தான் பிடிக்கும். உண்மையின் உருவம் நான். ஓகே, பாய்.